பிரைஸ் த லார்ட், ஹalleluya. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகின்ற இறைவார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6வது வசனம். இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆமேன், ஹalleluya, பிரைஸ் த லார்ட். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க உங்கள் தலையை, என் தலையை யார் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கின்றார்? நான் ஒரு சாதாரணமானவனாக இருக்கின்றேன். என்னுடைய சுற்றி இருக்கிற என்னுடைய எதிரிகள் எல்லாம் நான் இவன் முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும், இவன் எவ்வாறு முன்னேறப் போகிறான் என்று என்னை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார்கள். யார் எனக்கு உயர்வை தருவார் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா சகோதரர்களே? இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கின்றார், மகனே மகளே, இந்த சங்கீதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளபடி உன் தலையை உயர்த்தி உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்தி உன்னை பெரியவனாக மாற்ற நான் வல்லமை உள்ளவனாய் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். சகோதர சகோதரிகளே, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்து கொண்டு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற திரியேக தேவனை மாத்திரமே நான் வணங்கி அவரையே என் குலதெய்வமாக ஏற்றுக்கொள்வேன் என்று நீங்கள் இன்று ஒரு பிரதிஷ்டை செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்கள் தலையை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். இதை நாம் வேதத்தின் வழியாக தியானிக்கும் பொழுது, ரூத் என்ற பெண்மணியை குறித்து தியானிக்கும் பொழுது, அவள் ஒரு மோவாபிய ஸ்திரீ. மோவாபியர் 10 தலைமுறை வரைக்கும் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது. இவ்வாறு இந்த ஸ்திரீ தன் கணவனை இழந்த பிறகு எருசலேம், இஸ்ரவேலின் தேவன் என்னுடைய தேவன், அவரே என்னுடைய குலதெய்வம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி தன் மாமியாராகிய நகோமியோடே இங்கே வருகின்றாள். அவள் தன்னுடைய தெய்வங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய குல தெய்வமாக கொண்டு அவரையே நம்பி வந்தபடியினால் கைம்பெண்ணாக ஒரு திக்கற்றவளாக இருந்த அந்த ரூத் போவாசை திருமணம் செய்து எல்லாவற்றுக்கும் அதிபதியாக ஐஸ்வர்யம் உள்ள பெண்ணாக அவள் மாறுகின்றாள். அது மாத்திரமல்ல சகோதர சகோதரிகளே, அவள் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு பட்டியலிலே மத்தேயு சுவிசேஷத்திலே வெளிப்படுகின்றாள். இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், நான் ஒரு கைம்பெண், ஒரு திக்கற்றவள் என்று இல்லாமல் முடிந்து விட்டது என்று நினைத்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவள் நம்பி வந்தபடியினால் அவளை ஐஸ்வர்ய சம்பனராக அவர் மாற்றியது மட்டுமல்லாமல் தன்னுடைய வம்ச வரலாற்றிலே இயேசு கிறிஸ்து வெளிப்படுகின்ற வரலாற்றிலே அவளும் வெளிப்பட்டு நமக்கு ஒரு உதாரணமாக அவள் இருக்கின்றாள். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாரா வேணா இருக்கலாம் சகோதரர்களே. இன்னைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களை தலையை உயர்த்த இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் இயேசுவை நோக்கி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனை, துதிக்கிறோம் அப்பா. அந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு உங்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தலையை நீங்கள் உயர்த்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.